நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி. நாளில் இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நிகழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறீர். இதில் பங்கு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதி இயற்கை கால சாதகமாக கரடு தடையில்லாமல் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்து வசனத்தை கேட்டு பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்நாளிலே ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறுவோம் நீர் பெருக முடியும். அடியானை மறுத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அது கூட பாடுற பாடல் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். என்னாலும் நம்முடன் இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. என்னாலும் நம்முடன் இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். ஒன்றே வழி என்று கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னா இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லீசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். ஒன்றே வழி என்று கூறுவோம்.
காலமும் கடலையும் காத்திருக்காது. காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலம் கடலை காத்திருக்காது. காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை நுண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். இயேசு ஒன்றே வழி என்று கூறுவோம். இயேசு நாமம் ஒன்றே வழி என்று கூறுவோம். இயேசு தான் வழி என்று கூறுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். சிவனான பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் அவரை ஆராதிக்கிற முறைமைகளை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே யாரை பின்பற்ற போகிறீர்கள்? மனிதனையா தேவனையா? ஒரு தகப்பனானவன் தன் பிள்ளையை இரவு நேரம் தூங்க வைத்து விட்டு இரவில் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அந்த நேரம் தூங்கின பையன் எழுந்து பார்க்குறான். வெளியில் நல்லா திருவிளக்கு எரிகிறது. ஒரு சிலர் உட்காந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இரவு நேரத்துலையும். ஆனால் அவருடைய தகப்பனை அடித்தளத்தை பார்த்து அடித்தவடை பார்த்து அந்த பிள்ளை தேடி போயிட்டான். அந்த தகப்பன் எங்கே இருக்கிறாருன்னா ஒரு டாஸ்மார்க்கில் குடிக்கிற இடத்துல குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இதை கண்ட அந்த பிள்ளை தகப்பன் எங்கே போய் தகப்பனை தேடி பார்த்தா அவன் குடிக்கிற இடத்துல பார்த்தோம். அந்த தகப்பனை இந்த பிள்ளை பின்பற்றினானா அவனுடைய வாழ்க்கையின் நிலை என்னாகும்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம பின்பற்றுகிறவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தகப்பன் தவறான இடத்துல நின்றதை பார்த்த பிள்ளை கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். அதே போல தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க? நம்ம நேசிக்கிறவா இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு அடிச்சுவடு தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நல்ல அடிச்சுவடு, நல்ல முன்மாதிரி. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக எல்லாருக்குமே ஊழிய செய்கிறவங்க செய்யாதவங்க தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு முன்மாதிரி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆராதனையிலே நீ வரும்போது பக்கத்தில் உட்காரங்களே பார்த்து ஆராதிப்பது, அவங்கள மாதிரி ஜோப் பண்ண ஃபாலோ பண்ணுறது, அவங்கள மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு கர்த்தர் நமக்கு முன்னாடி அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் அடிச்சுவடை பின்பற்றுங்க. ஒரு காலம் நீங்கள் உண்மையாக நேசிக்கிற ஒருத்தவங்க ஒரு நாள் விழுந்து போனால் நீங்களும் விழுந்து போவீங்களா? அதனால் நமக்கு எந்த ஒரு மனிதனையும் நேசிக்கிற முடியும் முன்னாடி வைக்காமல் நம்ம ரட்சித்து நம்ம எல்லாருக்கும் ரட்சகராகி தலைவராகி மெய்ப்பனாகி இருக்கிற நம்ம தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரி வைத்து அப்படி அடிச்சுவிட பின்பற்றுவோம். கட்டாயம் இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, பாவத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து ஜெயங்கொள்ளுகிற எவனோ தேவனுடைய வலது வருஷத்தை விட்டிருக்கிறான். அந்த வேளாண் எடுத்து தருவேன்னு சொன்னவர்
அவர் ஜெயம் பெற்று பிதான் வலது வருஷத்தில் இருக்கிறார். ஜெயம் பெற்று நம்ம ஒருவருக்கும் அவர் வலது வருஷத்தில் நமக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜெயமுள்ள வெற்றி பெற்ற இடத்துக்கு போகணுன்னா நம்மளும் அந்த உலகத்தில் மாம்ச பிசாசு ஜெயிக்கணும். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா வேறு யாரையும் எக்ஸாம்பிள் ஆக்கியாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் முன்மாதிரியை வைத்து ஓடுவோம். நிச்சய வெற்றி பெற்று நித்திய மகிமைகளை பெரிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக நம்மோட பேசுவாராக. முதலாவது 1 பேதுரு 2:20 வாசிப்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். முதலாவது ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் முதல் இயேசு கிறிஸ்து 10:38 அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிற சுட்டி தெரிந்தார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான். எப்படியெல்லாம் வேதத்தில் நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நன்மை குறைபடாது. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நன்மை செய்து பாடுபட்டார். நம்ம தீமை செய்து பாவம் செய்து பாடுபட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம தீமை செய்தோம் பாவம் செஞ்சோம் அதனால கஷ்டப்படும். அதல்ல, நன்மை செய்து ஒரு பிறருக்கு ஆத்மாவுக்கு ரட்சிப்புக்கு நல்ல காரியம் நல்ல வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களுக்கு நன்மை செய்து அதனால் வருகிற துன்பங்கள் துயரங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இல்லாத பழிச்சொற்கள் அது ஆண்டோர் பார்வையில் பிரியமாக இருக்குது. அதனால பலன் உண்டு. நம்ம விரோதிக்கிறவங்க நம்மளை பகைக்கிறவங்க ஒரு நாள் ஆண்டவர் அன்பை அறிஞ்சு ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கு நாம் எந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நியாயத்துக்காக போராடி ஒருத்தர் வஞ்சா மறுபடியும் திரும்ப வயிறு நியாயம் அடித்தானா அடித்தேன் இப்படி நியாயம் பேசி அவரவர் சமாதானப்படுத்தி கொள்கிறாங்க. அதல்ல, ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறு இடத்தை திருப்பி கூட ஆண்டவர் சொன்னார். 1 மைல் தூரம் கூட்டு போனால் 2 மைல் தான் கூட்டு போ அப்படின்னார். ஆண்டவரை விட்டு கொடுத்து சகிச்சு மன்னிச்சு அவங்களை நேசிக்கிற அந்த மூலம் அன்பினால நாம் எதையுமே கிரியை செய்யணும்னு சொன்னார். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குங்க, ஊழியம் செய்யுங்க, பிரயாசப்படுங்க. நீங்கள் ஏதோ கடமைக்காக 4 பேர் புகழ்ந்து அதற்காக செய்ய வேண்டாம். கிறிஸ்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பாவிகளாக இருந்த நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம வைத்த அன்பை நல்லவனுக்காக இன்னைக்கு உலகத்தில் அநேகர் மறிக்கிறாங்க, நீதிமானுக்காக மறிக்கிறாங்க. நான் பாவிகளுக்காக மறிக்கிறார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்தவர் நீதிமானாக்க உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்போ முதலாவது காரியம் 2:20 நன்மை செய்து பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிமா 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். சவுல் பூமியிலே தாவீது கோலியாத்தை வெற்று முறியடித்து அந்த வெற்றிக்கு பிறகு ராஜ்யபாரம் தன் கையிலிருந்து தாவீது போயிடும் பயம் வந்து சவுல் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீது உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம ராஜ்யபாரத்தில் உட்கார முடியாது சொல்லி அவனை பல சூழ்ச்சிகள் தந்திரமான காரியம் செய்து தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தன் படைத்தலைவனாக்கி அவனை தன் வசப்படுத்தினா தான் ராஜ்யபாரத்தை நிற்க முடியுங்கிற எண்ணத்தோடு தந்திரமான சூழ்ச்சி பண்ணியிருந்தான். அவனுடைய எண்ணமெல்லாம் தாவீது கொல்லப்பட வேண்டாதான் சவுளுடைய எண்ணம். ஆனால் ஒரு முறை சவுல் தாவீது கையில் கிடைக்கப்பட்டோம் அவனை கொலை செய்யாமல் கொல்லாமல் பழிக்கு பழி வாங்காமல் அவனை விரோதமாக கை நீட்டாதபடி அபிஷேகம் பண்ண விரோதமாக கை நீட்டக்கூடாது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணான். தன்னை அவனை விரோதிக்கிறான் தீட்டுப்படக்கூடாதுன்னு தன்னை காத்து கொண்டான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சவுல் தன் கையில் கிடைத்தும் அவனை மன்னிச்சு விடும்போது நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய், ராஜ்யபாரம் உன் கையில் இருக்கும், மேன்மேலே பெருகுவான்னு சொல்லி சவுல் தாவீதை வாழ்த்தினான். சவுலுக்கு அப்போ தான் தெரிஞ்சது நான் உனக்கு தீமை தான் செய்கிறேன், ஆனாலும்
என் ஆத்மாவுக்கும் என் ஜீவனுக்கு நன்மை செய்தேன். தாவீது காலமெல்லாம் நன்மை செய்து பாடுபட்டான். ஆனால் அது ராஜ்யபாரம் கையில் இருந்தது, மேன்மை கிடைச்சது. சவுலே ஒரு நாள் தாவீதை வாழ்த்துக்கிறான், எத்தனையோ தீமை செய்தோம், என் ஆத்மாவுக்கு நன்மை செய்த, ராஜ்யபாரம் கையில் இருக்கும், நீ மேன்மேலும் பெருகுவேன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிச்சான். அப்போ தேவ பிள்ளைகளை முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க ஒரு ஜாதிகளோ ஆண்டவர் ராஜ்ய பிள்ளை சபையிலும் சமுதாயத்திலும் பிறகு நன்மை செய்து பாடுபடுங்க. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியம் அதுதான். 10:37 படிமா. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக அந்த பூமியில் வாழ்ந்தார். அப்போ அவர் அடித்த ஓடுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா, நீங்களும் நானும் பிறருக்கு போய் நன்மை செய்ய, எந்த விதத்தில் உங்கள் நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்ய. கலாத்தியர் 6 இப்போ ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து கேட்குறார், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? ஆபேல் மேலே பொறாமை கொண்டு காயின் கொலை செய்துட்டான். அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் என்னட்ட கூப்பிடுதே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ காயினை பார்த்து சொன்னவன் நன்மை செய்தேன்னா உனக்கு மேன்மை இருக்கும், பாவம் செய்தேன்னா தீமை செய்தவன் பாவம் வாசப்படியில் படுத்து தான் இருக்குது. அவர் விஷ சர்ப்பம் போல உனக்கு எப்போ தீண்டும் தான் சொல்ல. இதை கேட்குற அன்பானது என்னுடைய பிள்ளைகள், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை, யாரை பின்பற்றுறீங்க? மனிதனை தேவனையா? நமக்கு உண்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் நன்மை செய்து பாடுபட்டது போல நீங்களும் நாளும் நன்மை செய்து பாடுபடுவோம். அதை தேவனுடைய பிரீதியாக இருக்கிறது. 2வது காரியம் 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதற்காக அழைக்கப்பட்டுக்கிறோம்? நம்ம அழைப்பே அதுதான். உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து அந்தகார இருந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ராஜரிகார ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதிய சொந்த ஜனம். நம்முடைய அழைப்பு அதுதான். ஆண்டு அதற்காகத்தான் அழைச்சிருக்க, இதற்காகத்தான் அழைக்கப்பட்டீர்கள். ரொம்ப அருமையான வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள். 3வது 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. 3வது அவர் பாவம் செய்யலை. ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, என்னில் பாவம் உண்டு யார் சொல்லக்கூடும்? அப்போ தன்னை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க, அநியாய அக்கிரமம் விடுதலை பெற்றவங்க, இனி பாவம் செய்து அடிமை தரத்துக்குள்ள போகக்கூடாது. இனி நான் பாவியல்ல, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, வாயில வஞ்சனை இல்லை. அப்போ வாய் மீறாதபடி காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மாதிரியை பின்பற்றுகிற நீங்களும் நானும் முதலாவது இயேசு கிறிஸ்து நன்மை செய்து பாடுபட்டார், இதற்காக அழைக்கப்பட்டோம். அவர் பாவம் செய்யவில்லை, நாமும் பாவம் செய்யாதபடி நாம் விழித்திருப்போம். கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. அடுத்த 2:23 வாசிப்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். வையப்படும் போது நம்ம ஒருத்தர் யாரோ ஒன்று சொல்லிட்டா உடனே ஒரு வார்த்தை 10 வார்த்தை பேசிடும். அவர் எப்படி இருந்தாரா? அவர் வையப்படும் போது அமைதியாக இருந்தார், திரும்ப வையலை. அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை, அடுத்து அவங்கள வஞ்சவங்களை மிரட்டவும் இல்லை. தவறு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு சொல்லி அவங்கள மிரட்டவும் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வையப்படும் போதும் வையாமலும் வஞ்சனை செய்யாமலும் அவர் எப்படி அமைதியாக இருந்தார்? சத்தமிடாதற்கு ஆட்டை போல இருந்தார். ஐயரு கத்திற்கு முன்னாடி சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார், அமைதியாக இருந்தார். நீங்களும் நானும் அடுத்து இயேசுவை போல நம்ம விரோதமாக பேசுகிற வாயில் மத்தியில் வைகிறவங்கள் மத்தியில் திரும்ப வையாமல் வஞ்சனை செய்யாமல் இருந்தார். அடுத்த 4வது காரியம் 2:24. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லு, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்காக. அப்போ ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்காக. நம்ம இனி மறிச்சிட்டோம், பாவத்துக்கு மறிச்சாச்சு, இப்போ நீதிமானாக்கப்பட்டுக்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வராதபடி பாவ காரியங்களை செத்தவர்கள் இனி நாளில் கலாத்தி 2:20 இனி நாளில் எனக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்து என்ற அனுபவத்தில் நான் இன்னைக்கு மாம்சத்தில் வாழ்கிறது, அவரை பட்ட விசுவாசத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இனி நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டேன். பவுல் சொல்லுகிற உலகத்துக்கு சிலுவையில். இப்போ பாவ காரியங்களுக்கு நம்ம செத்ததும் நீதிமானாக நீதியை நிறைவேற்ற, நீதியை நிலைநாட்ட, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தத்திற்கு நம்ம வாழ்க்கை ஜீவனோடு இருக்க. இப்போ பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஜீவனை அர்ப்பணிக்கப்பட்டவராக. நீ பாவ அடிமைத்தனத்துக்குள்ள இல்லை, பரிசுத்த தேவனுக்குள்ள. இனி நாம் அடிமை கிடையாது. நான் இயேசுக்கு அடிமை ஆயிட்டேன், பரிசுத்த தேவனுக்கு அடிமை ஆயிட்டேன். அவன் நடுவிலிருந்து பிரிந்து வந்துட்டேன். அது அசுத்தமானது அல்ல, பரிசுத்தமான நடப்பிக்கும்படி. அதனால் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னை குற்றப்படுத்த இடமில்லாதபடி பாவமில்லை பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் அநேகர் மத்தியில் ஆசீர்வாதமாய் உங்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன் இயேசு சொல்லுகிறார். அவர் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். 6வது காரியம் 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அதின் மித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆண்டவருக்காக பாடுபடும் போது அது வெக்கப்படக்கூடாது. 4 பேர் தூசிக்கிறான், 4 பேர் நம்மளை புறம்பே தள்ளுறான், அசட்டை பண்ணுறான். ஆண்டவர் நிமித்தம் பாடுபட்டால் வெக்கப்படக்கூடாது, அதை மகிமையாக நினைக்கணும். சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருக்காக நம்ம செயல்படுவது நிமித்தம் உலகம் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சரி, புறக்கணித்தாலும் சரி, தூசித்தாலும் சரி, அதை குறித்து நம்ம வெக்கப்படாமல் கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்துக்குரிய மகிமைக்காக வெக்கப்படாத ஊழியக்காரனா அவர் நாமத்தை வித்த பாடுபடாத மகிமையை நினைக்க. அவர் நாமத்தை வித்த எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ, தூசிக்கப்படுகிறோமோ, நிந்திக்கப்படுகிறோமோ, அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறான், அவருடைய நாமத்திற்கு மித்தம் நிந்திக்கப்படுவதற்கு தூசிக்கப்படுவதற்கு தேவன் எங்களை பாத்திரால் எண்ணப்படுவதற்காக நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறான். சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனான். நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில் ஒரு இடத்துல 4 பேர் திட்டா ரொம்ப மனசு சோர்ந்துடும். அதை மகிமையாக எண்ணுவீர்கள்னா சந்தோஷப்படுவீங்க. நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். உலகம் தூசிக்குது, ஆனால் தேவன் மகிமைப்படுவார். கடைசி 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிஷ்டாந்த கர்த்தாவாகிய சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டிகர், ரட்சகர், அவருக்கு ஒப்பு கொடுங்க. கடைசி மரியாதை உண்மை மரியாதை திரும்ப படியாத. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஒப்பு கொடுங்க. கடைசியில் சொல்றாரு, நம்ம நன்மை செய்து பாடுபடுகிற நீங்க உண்மையுள்ள தேவனுக்கு அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களோட ஆத்மாவை ஒப்பு கொடுத்துருங்க தேவ சித்தத்திற்கு. நாம் எல்லாரும் தேவ சித்தத்தின்படி பாட அனுபவித்து உண்மையுள்ள கர்த்தருக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவும் பிதாவை சித்தத்தை நிறைவேற்றி என் ஆவியை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த பூலோகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி ஆவியை பிதாவிடத்தை ஒப்பு கொடுத்ததுனால மறுபடி கிறிஸ்துவின் ஆவி மரித்தோரது உயிரோடு எழுப்புவதற்கு தம்முடைய ஆவியை அனுப்பி இயேசு உயிரோடு எழுப்பினார். ஜீவாதிபதியை கொலை செய்துகள் தேவன் அவரை மரித்தோரது எழுப்பினார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும்போது அந்த ஆவி மறுபடியும் உயிர்த்தெழுகிறது.
இந்த பூலோகத்தில் தேவ சித்தத்தை அவருடைய மாதிரியை கிறிஸ்துவை மாதிரியை பின்பற்றுகிறவர்கள் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமளும் உயிர்த்தெழுந்து அந்த நித்திய அந்த வெளிப்படுத்திய 3:21 சொல்லப்படுது. ஜெயங்கொள்ளுகிற எவனோ தேவனுடைய வலது வருஷம் விட்டு இருக்கும்படி பிதாவானவர் அருளை செய்வார். வசிக்கலாம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவே, அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிற மேலான நன்மையை அதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளை, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய வலது வாரிசு இருக்கிற மேலான இடத்தை பிதானுக்கு தந்து இயேசு கொடுத்தது போல நமக்கு தந்தருள்வார். அந்த பூமியில் நீ யாரை பின்பற்றீங்க? மனுஷனையா தேவனையா? நாம் பின்பற்றுகிற ஒரே ஒரு மெய்ப்பன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆண்டவர், ரட்சகர், நல் மெய்ப்பர். அவருடைய அடிச்சோட பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக அவர் பிதான் வலது வருஷத்தில் இருக்கிற போல நாமளும் அந்த மேலான இடத்துல பிரவேசிக்க சௌந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, ஒலியுள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தாமாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனின் பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவ நடித்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கவர், முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.